கரூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்திற்கு லாரியில் ஏற்றி வந்த சாக்குகள் மின் கம்பியில் உரசி தீப்பிடித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கிட கேட்கலாம். பாலசுப்ரமணியன், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கங்க. அதாவது அரியலூர் மாவட்டத்துல நவரை பருவ நெல் சாகுபடி ஏறக்குறைய ஒரு 50,000 ஹெக்டேர் அளவுல விவசாயிகள் எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க. இந்த நெல் மாவட்டம் முழுவதும் விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் செய்யறதுக்காக அங்கங்க நெல் கொள்முதல் நிலையம்லாம் அமைக்கப்பட்டு அதுக்கு சாக்குகள் அனுப்பி வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு கோவிந்தபுத்தூர் கிராமத்துக்கு ஓட்டுநர் சாமிநாதன் என்பவர் லாரியில கிட்டத்தட்ட ஒரு 5,000 சாக்குகளை ஏற்றிக்கிட்டு போயிருக்கிறாரு. அப்போ அந்த ஊருக்கு அருகில போகும்போது மின்சார கம்பியில அந்த சாக்கு மூட்டைகள்லாம் உரசினதால முதல்ல சாக்குல லேசா தீப்பிடிச்சிருக்கு. இதை எடுத்து பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு அந்த லாரி ஓட்டுநரை எச்சரிக்கவே லாரி ஓட்டுநர் கீழே இறங்கியிருக்காரு. முதல்ல பொதுமக்கள் அந்த இடத்துலயே வாங்கெல்லாம் போட்டு அந்த சாக்கு மூட்டையில கீழே தள்ள பாக்குறாங்க. ஆனா தீ ரொம்ப அதிக அளவுல பரவுனதால ஊர்லயே பக்கத்துல இருக்கிற கோயில்ல முத்தாலம்மன் கோயில் திருக்கோலத்துக்கு லாரியை எடுத்துட்டு போய் அதை எரிந்த நிலையிலேயே ஓட்டிட்டு போய் அப்புறம் அருகில விவசாய நிலத்துல இருந்த ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து அந்த சாக்கு மூட்டை எல்லாமே தண்ணிக்குள்ள தள்ளி தீயணைப்பு நடவடிக்கை எல்லாம் ஈடுபட்டு தீயை அணைச்சிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.